ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வந்து தோட்டத்தில் ஒரு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பச்சை கத்திரிக்காய்ங்க, நீட்டு கத்திரிக்காய். அதில் வந்து விதைக்காக ஒன்று விட்டு வச்சுருக்கேங்க. எதெல்லாம் நம்ம வீட்டில் விதை உருவாக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்கிக்கலாங்க. எதெல்லாம் முடியாதோ நம்ம அதை வந்து கடையில் வாங்கிக்கலாம். அப்படி தான் நான் பண்ணுறதுங்க. கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயலட் கலர் தாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நீட்டு கத்திரிக்காய். இது வந்து ஃபுல்லாகவே வயலட் கத்திரிக்காய். இந்த ரகம் பார்த்திங்கனாலே வயலட் ஆகட்டும் பச்சையாகட்டும் நல்லா கொத்து கொத்தாக தாங்க பூ எடுக்கும். அதே மாதிரி தான் பிஞ்சும் வருதுங்க. இந்த க்ரோ பேக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி செடி, ஒரு பாவக்காய் கொடி வச்சுருக்கேங்க. பாவக்காவிலையும் அப்படியே பிஞ்சு விட்டுட்ருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கத்திரிக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு தாங்க. கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலரில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாம் மேலே பார்த்து தாங்க காய்ச்சிட்ருக்கு. ஆனால் இது காந்தாரி மிளகாய் இல்லை. ஆனால் 1-2 இப்படி மேலே வருது, மீதியெல்லாம் சாதாரணமாக தாங்க வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளியும் நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமரத்தில் பார்த்திங்கன்னா பாதி பக்கம் வந்து இப்போ தான் பூவு எடுக்குது, பாதி பக்கம் பிஞ்ச. ஒரு சிலது பார்த்திங்கன்னா பெரிய காயாகவே ஆயிடுச்சுங்க. நல்லா பறிக்கிற அளவுக்கு காயாகவே ஆகிருக்கு. இந்த வாட்டி மாமரத்தில் காய் கொஞ்சம் கம்மி தாங்க. போன வாட்டிலாம் கொஞ்சம் நிறையவே காய்ச்சிது. இந்த வாட்டி என்னென்னு தெரியல, காய் கொஞ்சம் கம்மி தாங்க. இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் நல்லா காப்பாற்றி கொண்டு வந்தால் மட்டும் போதுங்க. அடுத்த வாட்டிக்கு பார்த்துக்கலாங்க. இதாங்க இன்றைக்கி அறுவடை செஞ்ச காய்கள். கீரை வீடியோ காலையிலே போட்டிருந்தேன், தண்டிக்கீரை. 4 ரகமான கத்திரிக்காங்க, அப்புறம் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், செம்பருத்தி பூ, சங்குப்பூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.